நம்ம பூமியிலே விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா? நிறைய பேர் தங்கம், வைரம், பிளாட்டினம்னு நினைப்பீங்க. ஆனா அதெல்லாம் கிடையாது. நம்ம பூமியில வாழ்ற உயிரினங்கள், மரம், செடி, கொடிகள் தான் விலை மதிக்க முடியாதது. ஏன்னா நம்ம இது வரைக்கும் கண்டுபிடிச்ச எந்த கிரகங்கள்லையும் சரி, எந்த நிலவுகள்லையும் சரி உயிர்கள் இல்லை. அப்படி எந்த கிரகங்கள்லையும் நிலவுகள்லையும் உருவாகாத உயிர் நம்ம பூமியில மட்டும் உருவாகிறதுக்கான காரணம் என்ன? திஸ் இஸ் லைஃப் ஆன் எர்த். இது உயிர்கள் உருவான கதை. நம்ம உலகத்துல உயிர்கள் உருவாகிறதுக்கும் சரி, அது உருவாகி அடாப்ட் ஆகி வாழ்றதுக்கும் சரி, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அமைஞ்சது தண்ணீர். தண்ணீர் மட்டும் இல்லைன்னா நம்ம பூமியில உயிர்கள் உருவாகி இருக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கும். இந்த தண்ணீர் தான் உயிர்கள் உருவாகிறதுக்கு காரணமா இருந்த அந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. தண்ணீரோட சேர்ந்து அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு மாதிரியான கேசஸோட சேர்ந்து இடி மின்னல் ரியாக்ட் ஆகும்போது அந்த இடத்துல அமினோ ஆசிட்ஸை ஃபார்ம் பண்ணதாகவும் அதுல இருந்து உயிர்கள் உருவாகினதாகவும் சொல்றாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, கடலோட ஆழத்தில் இருக்கக்கூடிய ஹைட்ரோதெர்மல் வென்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்புல இருந்து உயிர்கள் உருவாகி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை இன்னும் அட்வான்ஸ்டா போய் விண்வெளியில இருந்து வந்த எரிக்கற்கள் மூலமா மைக்ரோப்ஸ் கொண்டு வரப்பட்டதாகவும் அதுல இருந்து உயிர்கள் வந்ததாகவும் சொல்றாங்க. ஆனா எப்படி உயிர்கள் உருவாச்சு அப்படிங்கிற ஒரு கிளியரான விளக்கத்தை எந்த ஆராய்ச்சியாளராலும் கொடுக்க முடியாது. ஏன்னா யாரும் நேர்ல கண்ணால பார்க்கல. ஜஸ்ட் எல்லாமே ஒரு கெஸிங் தான். அது மேபி கரெக்டாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். நம்ம இதுவரைக்கும் கண்டுபிடிச்ச ஃபாசில்ஸ், அதாவது புதை படிமங்கள் மூலியமா முதல் உயிரா கருதப்படுறது ஆர்கியா அல்லது சம் டைப் ஆஃப் பாக்டீரியாஸ் தான். ஆர்கியாவும் ஒரு பாக்டீரியா தான். பட் ஆனா இது எல்லா விதமான எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸையும் சர்வே பண்ணக்கூடியது. அதனால இந்த உலகம் முழுக்கவே இந்த பாக்டீரியா தான் டாமினேட் பண்ணி வளர்ந்துருக்கு. ஆனா இது கூடவே சிமிலரா இன்னொரு பாக்டீரியாவும் வளர்ந்துட்டு தான் இருக்கு. அதுதான் சைனோ பாக்டீரியா. இந்த சைனோ பாக்டீரியா இப்ப இருக்க மரம், செடி, கொடிகளோட மூதாதையர்னு சொல்லலாம். இந்த ஆர்கியா பாக்டீரியா எக்ஸ்ட்ரீம் ஹீட், கோல்டு, சாலினிட்டி, ரேடியேஷன், பிரஷர், ஆசிட், பேஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சர்வே பண்ணி வாழ்ற அளவுக்கு எவால்வ் ஆயிருக்கு. ஆனா அந்த சைடு சைனோ பாக்டீரியா அப்படி கிடையாது. அது தன்னோட போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலமா சூரியன்ல இருந்து வர அந்த வெளிச்சத்தை எனர்ஜியா கன்வெர்ட் பண்றது மட்டும் இல்லாம கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கு. இது கம்மியான அளவுல தான் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா ஆர்கியா பாக்டீரியாவால அயான், சல்பர், அமோனியா இது எல்லாத்தையும் தன்னோட ஃபுட்டா மாத்தி மீத்தேன் மாதிரியான ஹார்ம்ஃபுல்லான கேஸஸை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கு. ரொம்பவே கம்மியான அளவுல இருந்த இந்த சைனோ பாக்டீரியா அதிக அளவிலான ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணுது. இந்த ஆக்சிஜன் மொத்தமாவே இந்த ஆர்கியா பாக்டீரியாஸை கொன்னுடுது. நம்ம இன்னைக்கு சுவாசிக்கிட்டு இருக்கோம்ல, அதே ஆக்சிஜன் தான் அன்னைக்கு விஷமா இருந்திருக்கு. இந்த ஆக்சிஜன் லெவல் ரைஸ் ஆன இந்த ஒரு ஈவெண்ட் தான் தி கிரேட் ஆக்சிடேஷன் ஈவெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் அட்மாஸ்பியர்ல ஆக்சிஜனோட லெவல் அதிகமாகிறது மட்டும் இல்லாம ஹார்ம்ஃபுல்லான கேசஸ், மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு மாதிரியான கேசஸோட அந்த அளவு குறைய ஆரம்பிக்குது. அண்ட் இந்த ஆக்சிஜன் மூலமா ஓசோன் லேயரும் உருவாகுது. இந்த லேயரால தான் சூரியன்ல இருந்து வரக்கூடிய ஹார்ம்ஃபுல்லான யூவி ரேடியேஷன் நம்மள தாக்காம இருக்கு. அண்ட் இது மட்டும் நம்மளோட எர்த்தை பாதுகாக்கல, இது கூடவே சேர்ந்து நம்ம பூமியோட மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் பாதுகாக்குது. சோலார் விண்டும் விண்வெளியில இருந்து வர காஸ்மிக் ரேடியேஷன்ஸும் நம்ம பூமியை தாக்குச்சுன்னா நம்ம பூமியோட வளிமண்டலமே அழிஞ்சு போயிடும். அந்த ஒரு விஷயம் நடக்காம நம்ம பூமியை பாதுகாக்கிறது தான் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட். இது உருவாகிறதுக்கு காரணம் நம்ம பூமிக்கு நடுவுல ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய அயன் தான். இது இந்த பூமியோட கோருக்கு போகிறதுக்கு காரணம் இந்த பூமி உருவாகிற அந்த சமயத்துல ரொம்ப ஹாட்டா இருந்துச்சு. அதனால ஹெவி மெட்டலான அயன் உருகி இதோட கோருக்கு போயிடுச்சு. லைட் மெட்டல்லாம் கிறிஸ்டல்ல தங்கிருச்சு. அண்ட் இந்த அயன் சுத்தும் போதுதான் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு உண்டாகுது. நம்ம பூமிக்கு உள்ள இருந்து மட்டும் இல்ல, பூமிக்கு வெளியில இருந்தும் எல்லா விஷயங்களும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. அதுல ஒண்ணுதான் நம்ம நிலவு. நம்ம எல்லாம் நிம்மதியா வாழ்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நம்ம பூமியில ஏற்படக்கூடிய 4 சீசன்ஸ். இது வரதுக்கு காரணம் நம்மளோட பூமி 23.5 டிகிரி சாஞ்சிருக்கு. இப்படி இது சாஞ்சதுக்கு என்ன காரணம்னா, நம்ம பூமி உருவாகிற அந்த சமயத்துல எங்க இருந்தோ தெயா அப்படிங்கிற பிளானட் நம்ம பூமியை வந்து மோதி இருக்கு. இது மோதின அந்த சமயத்துல நம்ம பூமியை இந்த மாதிரி சாய்ச்சி விட்டுருது. அது மட்டும் இல்லாம அப்பதான் நம்மளோட நிலவும் உருவாகி இருக்கு. அண்ட் இந்த நிலவு ஏற்படுத்துற கிராவிடேஷனல் ஃபீல்டும் நம்மளோட கடல்களுக்கு உயிரோட்டத்தை கொடுக்குது. அதாவது நிலவு ஏற்படுத்துற அந்த கிராவிடேஷனல் ஃபீல்டுனால நம்ம பூமியில அலைகள் ஏற்படுது. இந்த அலைகளும் இந்த உயிர்கள் வாழ்றதுக்கு ஏத்த கண்டிஷனா அமையுது. நிலவு பார்க்க அழகா தானே இருக்கு. நமக்கு இன்னும் 2 நிலவு இருந்துச்சுன்னா நம்ம பூமி இன்னும் அழகா இருக்குமே நீங்க நினைக்கலாம். ஆனா 2 நிலவு இருந்துச்சுன்னா அது ஏற்படுத்துற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம பூமி மேல வித்தியாசமா செயல்படும். நமக்கு இப்ப இருக்கிற அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் நம்ம மூனோட அந்த சைஸ் அப்படிங்கிறது பெர்ஃபெக்டா அமைஞ்சிருக்கு. அண்ட் 2-3 நிலவுகள் இருந்துச்சு அப்படின்னா அது ஒன்னத்தோட ஒண்ணு மோதிட்டு அதனால ஏற்படுற கற்களும் நம்ம பூமியை வந்து தாக்கும். நமக்கு இப்ப இருக்கிறது அந்த ஒரே ஒரு மூன் அண்ட் பெர்ஃபெக்டான சைஸ்லயும் அமைஞ்சிருக்கு. அப்ப நிலவே இல்லாம போனா நல்லா இருக்குமான்னு
கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஏன்னா நிலவு இல்லாதப்போ நம்ம பூமி சுத்துற அந்த ஸ்பீட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அது சுத்துற அந்த ஆக்சஸும் கண்ணா பின்னான்னு மாற ஆரம்பிக்கும். இப்படி ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா கிளைமேட் சேஞ்சும் அபரிவிதமா இருக்கும். அது மட்டும் இல்லாம திடீர்னு பெரிய சுனாமிலாம் வரும். உயிர்கள் வாழ்றதுக்கு ஏத்த கண்டிஷனா இருந்திருக்காது. நிலவு மட்டும் தான் நம்ம பூமிக்கு ஹெல்ப் பண்ணுதான்னு கேட்டீங்கன்னா இல்ல. நம்ம சோலார் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய ஜூபிட்டர் கூட நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கு. அதோட அதிக அளவிலான கிராவிடேஷனல் புல்லுனால ஏகப்பட்ட ஆஸ்ட்ராய்ட்ஸை தன்னை நோக்கி இழுத்து வச்சிருக்கும். இது மார்ஸ்க்கும் ஜூபிட்டருக்கும் இடையில ஒரு ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் மாதிரி சுத்திட்டு இருக்கும். அண்ட் நம்ம பூமிக்கு வரக்கூடிய நிறைய விண்கற்களை இது புடிச்சு வச்சு நம்ம பூமியை காப்பாத்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஒருவேளை மார்ஸ் இருக்க இடத்துல இப்ப நம்ம பூமி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்னால பாதிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மார்ஸும் ஹேபிட்டபிள் ஜோன்ல தான் இருக்கு. பட் இருந்தாலும் அது ஒரு கரெக்டான இடமா அமைஞ்சிருக்காது. இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம பூமிக்கு உள்ளேயும் சரி வெளியேயும் சரி எல்லா விஷயங்களும் ஒன்னா சேர்ந்து நம்மளோட பூமியில உயிர்கள் உருவாக்குது. ஒரு பக்கம் கடல்கள்ல உயிர்கள் உருவெடுத்து வர அதுல ஒரு சில உயிரினங்கள் நிலத்திலையும் அடாப்ட் ஆக தொடங்குது. வால்கானிக் எரப்ஷன், அதனால உருவாகிற ஆசிட் ரெயின், குளோபல் கூலிங், குளோபல் வார்மிங், இந்த மாதிரி நடக்கிற கிளைமேட் சேஞ்ச்னாலையும் உயிர்கள் எக்கச்சக்கமா அழிஞ்சு போகுது. பூமியோட அந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல நம்ம பூமியில ஒரே ஒரு கண்டம் தான் இருந்துச்சு. அதோட பேரு பாஞ்சியா. இது ஒரு சூப்பர் கான்டினென்ட்டா ஒரே கான்டினென்ட்டா தான் இருந்துச்சு. இது கொஞ்சம் கொஞ்சமா பிரியவும் ஆரம்பிக்குது. இப்படிதான் நம்ம பூமியில 7 கண்டங்கள் உருவாகுது. இது நம்ம பூமிக்கு அடியில இருக்கக்கூடிய டெக்டானிக் பிளேட் ஆக்டிவிட்டினால தான் நடந்திருக்கு. இது நடந்தனால தான் நம்ம பூமியில இருக்கக்கூடிய உயிரினங்கள் டிஃப்ரெண்டான அந்த என்விரான்மெண்ட்டுக்கு அடாப்ட் ஆகி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸா மாறுது. அண்ட் எவல்யூஷன் மூலமா அந்த உயிரினங்கள் பவர்ஃபுல்லாவும் மாறுது. அதுல ஒண்ணுதான் டைனோசர். இது ஆரம்பத்துல ரெப்டைல்ஸா தான் இருந்திருக்கு, அதாவது பல்லி மாதிரியான உயிரினங்கள். இது நம்ம பூமி சூப்பர் கான்டினென்ட்டா இருந்த அந்த சமயத்துல அந்த பாஞ்சியாவுக்கு நடுவுல வாழ்ந்திருக்கு. இந்த பாஞ்சியாவோட சென்டர் அப்படிங்கிறது ஒரு வறண்ட தேசமா தான் இருக்கு. இதுக்கு முன்னாடியில இருந்தே பூமி கொஞ்சம் கொஞ்சமா சூடாக ஆரம்பிச்சிருக்கும், குளோபல் வார்மிங் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அந்த ஹீட்னால நம்ம பூமியில இருக்கக்கூடிய நிறைய தண்ணீர் ஆவியாகி அட்மாஸ்பியர்ல போய் தங்கியிருக்கு. இந்த தண்ணீர் திரும்ப நம்ம பூமியில வந்து வீழ்கும் போது கிட்டத்தட்ட 20 லட்சம் ஆண்டுகள் பெய்கிற அளவுக்கு அதிகமா இருந்திருக்கு. அந்த அளவுக்கு அதிகமான தண்ணீர் நம்ம பூமியோட ஹீட்னால ஆவியாக்கப்பட்டிருக்கு. அப்படி 20 லட்சம் ஆண்டுகள் பெய்ந்த அந்த மழை அப்படிங்கிறது தொடர்ந்து பெஞ்சிச்சானா கிடையாது. விட்டு விட்டு அங்க வெவ்வேறு இடத்துல தான் பெஞ்சிருக்கு. இப்படி பெஞ்ச இந்த மழை இந்த ரெப்டைல்ஸ்க்கு இன்னும் நல்லா ஹெல்ப் பண்ணிருக்கு. அதாவது காடுகள்லாம் நல்லா செழிப்பா வளர அந்த ஒரு விஷயங்களை உண்டு இந்த ரெப்டைல்ஸும் குதூகலமா இருந்திருக்கு. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா எவல்யூஷன்ல இது இந்த உலகத்தையே ஆட்சி புரியக்கூடிய ரொம்ப பவர்ஃபுல்லான டைனோசர்ஸாவும் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ்ல வளருது. கொஞ்சமா பிரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த சூப்பர் கான்டினென்ட் இன்னும் நல்லா பிரிய ஆரம்பிக்குது. இந்த சடன் சேஞ்ச தாங்க முடியாம கிட்டத்தட்ட இந்த டைனோசர் ஸ்பீஷீஸே அழிவோட விளிம்புக்கு போகுது. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா ஒரு மிகப்பெரிய விண்கல் நம்ம பூமியில வந்து விழுகுது. 10 கிலோமீட்டர் அளவு கொண்ட இந்த விண்கல் நம்ம பூமியில மோதினப்ப இது இன்னும் 35 கிலோமீட்டருக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. அந்த கல் ஏற்படுத்தின அந்த ஷாக் வேவ் கடல்கள்ல பெரிய பெரிய சுனாமிஸை உருவாக்குது. அண்ட் அது மோதினப்ப நிலத்துல இருந்த கற்கள் மேல தூக்கி எறியப்பட்டு திரும்பவும் நம்ம பூமியில வந்து விழுந்திருக்கு. இதுவும் உயிரினங்களுக்கு ஏகப்பட்ட டேமேஜஸை உருவாக்குது. அண்ட் இதனால ஏற்பட்ட அந்த ஸ்மோக் அப்படிங்கிறது சூரியனை பல வருஷங்கள் மறைச்சு வச்சிருது. இந்த சூரிய ஒளி கிடைக்காம அந்த சூரியன்ல இருந்து வர எனர்ஜியை எடுத்துக்க முடியாம மீதி இருந்த அந்த உயிரினங்களும் அழிஞ்சு போகுது. இது மாதிரி டோட்டலா நம்ம பூமியில 5 பேரழிவுகள் நடந்திருக்கு. இந்த 5 பேரழிவுகள்ல 99% உயிரினங்கள் நம்ம பூமியில இருந்தது எல்லாமே அழிஞ்சு போச்சு. இப்ப மிச்சம் இருக்கிறது வெறும் 1% மட்டும்தான். அதாவது அந்த 1% உயிரினங்கள்ல தப்பிச்ச ஒரு சில உயிரினங்கள்ல ஒண்ணுதான் மேமல்ஸ், அதாவது பாலூட்டி இனங்கள், அதாவது எலி மாதிரியான உயிரினங்கள். இந்த உயிரினங்கள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எவால்யூட் ஆகிதான் குரங்குகள், மனுஷங்க, இது மாதிரி இன்னும் நிறைய உயிரினங்கள் டிஃப்ரெண்டா இந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உருவாகி அடாப்ட் ஆகி எவல்யூட் ஆகி வாழ்ந்துகிட்டு இருக்கு. இந்த உயிர்கள் உருவாகிற அந்த கண்டிஷன், நம்ம பூமியில நடந்த அந்த கண்டிஷன் அப்படிங்கிறது இன்னொரு பிளானட்ல நடக்கிறது அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி அதிசயமா தான் நம்ம பூமி உருவாகி இருக்கு. அந்த பூமியில உயிர்களும் உருவாகி இருக்கு. அண்ட் இப்போதைக்கு கிளைமேட் சேஞ்ச் நம்ம பூமியை மொத்தமாவே மாத்திட்டு இருக்கு. மேபி இது கூட அந்த 6வது பேரழிவா இருக்கலாம், யாருக்கு தெரியும். ஆனா நம்மளை உருவாக்கின இந்த பூமிக்கு நம்ம ஏதாவது செஞ்சாகணும். பெருசா எதுவும் செய்ய தேவையில்ல, எந்த தீங்கும் செய்யாம இருந்தா போதும். மரங்களை வெட்டி சாக்கிறது, பூமியை சுத்தி குப்பையை போடுறது, கடல்களை மாசுபடுத்துறது, கார்பன் எமிஷனை அதிகப்படுத்துறது மூலியமா குளோபல் வார்மிங்கை இன்க்ரீஸ் பண்றது, இது மாதிரி ஏகப்பட்ட தவறுகள் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இது எல்லாத்தையும் சரி பண்றது ரொம்பவே கஷ்டம் தான். ஆனா சரி பண்றதுக்கு முயற்சியாவது செய்வோம்.